நடிகர் ரோபோ சங்கரோட மகளான இந்திரஜாவுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்குது. குழந்தையும் அம்மாவும் நலமா இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியுமே கிடைச்சிருக்குது. இந்திரஜாவோட குடும்பத்தினர் எல்லாமே பெண் குழந்தை தான் பிறக்கும் அப்படின்னு ஆர்வத்தோட எதிர்பார்த்திருந்தாங்க. இந்த நிலையில அவங்களுக்கு ரோபோ சங்கர் ஆசைப்பட்ட மாதிரியே ஆண் குழந்தை பிறந்திருக்குது. காமெடி நடிகராக விஜய் டிவியில் அறிமுகமாகி இப்போ படங்கள்ல காமெடி கேரக்டர்லையும் ஹீரோவாகவும் நடிச்சிட்டு இருக்கிற ரோபோ சங்கரோட ஒரே மகளான இந்திரஜாவுக்கு அவங்களோட உறவினரான கார்த்திக் அப்படிங்கிறவங்களோட கடந்த வருஷம் திருமணம் நடந்துச்சு. தன்னோட மகளோட திருமணத்தை ஊரே வியக்கும்படி ரொம்பவே பிரம்மாண்டமா நடத்தி முடிச்சிருந்தாங்க ரோபோ சங்கர். திருமணத்துக்கு அப்புறம் ரோபோ சங்கர் மகள் இந்திரஜா மற்றும் அவங்களோட கணவர் கார்த்திக் இவங்க ரெண்டு பேருமே விஜய் டிவியில மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திர நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க. அந்த நிகழ்ச்சியில இவங்க சில வாரங்கள் கண்டஸ்டன்ஸா இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்திரஜா கர்ப்பமா இருக்கிறதுனால நிகழ்ச்சியிலிருந்து பாதியிலே விலகிட்டாங்க. அதுக்கப்புறம் தங்களோட குழந்தை பற்றி அடிக்கடி அப்டேட் கொடுத்து வந்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி சமீபத்தில் இந்திரஜாவுக்கு பிரம்மாண்டமாக வளைகாப்பும் நடத்தியிருந்தாங்க. அப்போது ரோபோ சங்கர் தனக்கு பேரன் தான் பிறக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ரோபோ சங்கர் மனைவி இவர் இப்படித்தான் இந்திரஜா பிறக்கும் போது சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் பெண் குழந்தை தான் பிறந்துச்சு. அதே மாதிரி இப்போவும் எங்களுக்கு பேத்தி தான் பிறக்க போகிறாங்க. எங்களோட பேத்திக்காக நாங்கள் பல பொருட்களை வாங்கி வச்சுருக்கோம். பெண் குழந்தை பிறந்தா அந்த பெண் குழந்தைக்கு நகை நட்டு போட்டு அழகு பார்த்து என்னோட ஆசையை நிறைவேற்றிக்குவேன். அதே நேரத்தில் ஆண் குழந்தை பிறந்தா நாங்கள் சந்தோஷம்தான் படுவோம். ஆனாலும் ஆண் குழந்தைக்கு பெருசாக எந்த மேக்கப்பும் பண்ண முடியாது அப்படின்னுமே சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் இந்திரஜாவுக்கு இப்போ ஆண் குழந்தை பிறந்திருக்குது. குழந்தையும் அம்மாவும் நலமா இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலுமே வெளியாகி இருக்குது. பேரன் பிறந்த நேரத்தில் ரோபோ சங்கர் ஒரு திரைப்படத்தில் ஹீரோவாக மாறி இருக்காங்க. இந்த நிலையில் அவங்களுக்கு பலருமே வாழ்த்துக்கள் சொல்லி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க.